Hi friends, இன்னைக்கான வீடியோல ஒரு ஃபேர்னஸ் நைட் ஜெல் தாங்க ரெடி பண்ண போறோம். இந்த ஜெல்லை யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ கிடைக்குங்க. இது நைட் டைம் யூஸ் பண்ணிட்டு நீங்க தூங்கும்போது நல்லா வந்து நைட் ஃபுல்லா வந்து ஒரு கூலிங்கான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். காலையில மார்னிங் பாக்கும்போது உங்க ஃபேஸே வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுங்க. அது மட்டும் இல்லாம நல்லா பிரைட்டா இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஜெல்லுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் எடுத்துக்க போகிறேன். இந்த பீட்ரூட்டை வந்து நல்லா துருவிட்டு நல்லா சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாறு இருந்தால் போதும். தண்ணியில் எதுவும் ஆட் பண்ணாமல் அந்த ஒரிஜினல் ஜூஸ் மட்டும் இருக்கணுங்க. பீட்ரூட் வந்து நம்மளுக்கு ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கறதுக்கும் அதில் விட்டமின் ஏ அண்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இதை நம்ம ஃபேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் டெய்லியுமே நம்ம பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின் வந்து இயற்கையாகவே நல்லா சூப்பரான ஒரு க்ளோ கிடைக்குங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஜெல் ஜூஸ் கூட நம்ம ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜெல் பேஸ்ட்டில் வேணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் பிளான்ட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ண முடியாதுங்க. இது வந்து கடையிலேருந்து வாங்கின ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து செடியிலேருந்து அப்படியே பொறிச்சிட்டு வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அந்த அன்றைக்கே ரெடி பண்ணி நீங்கள் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் வந்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து அளவு கிடையாதுங்க. உங்களுக்கு ஜெல் பேஸ்ட் வந்து வர அளவுக்கு நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை விட்டமின் இ கேப்சூல் அதில் அந்த ஒரு 2 ட்ராப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுவுமே ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும். இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு ஜெல் பேஸில் வந்துடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து அப்படியே வசையாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஜெல் பேஸில் வரும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 2 ட்ராப் அளவுக்கு மட்டும் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனியுமே நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து இந்த ஜெல் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் மார்க்ஸ் இருந்தாலும் அதுவுமே சீக்கிரமாக வந்து சரி பண்ணிட்டு வரும். கருவளையமும் சீக்கிரம் சரி பண்ணிட்டு வருங்க. நீங்கள் நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடலாம். காலையில் எழுந்துச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஃபேஸில் இருக்கிறது தெரியாதுங்க. நம்ம மைல்டாக தான் இருக்கும். இந்த ஜெல்லை பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் திரும்பியும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் வைக்க வேணாம். அது வந்து கெட்டு போன மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துடும். ஸோ ஒரு வாரம் வந்து கரெக்டான டைமுங்க. இந்த ஜெல்லை வந்து தொடர்ந்து ஒரு 2-3 வாரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் வந்து இயற்கையாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. எந்த ஒரு மார்க்குமே இல்லாமல் கிளியராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக வந்து இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா மார்னிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு க்ளோ கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஸ்கின் பிரைட்டனிங்கான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வந்து நம்ம சேனலுக்கு கீழே இருக்க ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்னு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணாவே சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்குமே அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.